ஒரு லக்னாதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அவன் எதையும் ஜெயித்து முன்னே வரக்கூடிய ஆற்றல் இறைவன் அவனுக்கு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். அப்படின்னா அவனுக்கு வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, சப்போர்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனுடைய சொந்த புத்தியால், பேச்சு திறமையால், அவனுடைய தொழிலால் அவன் அனைவரையும் வசீகரித்து அவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியே தீருவான். லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா நீ தொழில் பண்ணக்கூடாது. இவனை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க, இவன் பணத்தை வச்சு அவன் முன்னேறி போவான், இவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு செய்யாத தப்புக்கு இவன் பாதகத்தை அனுபவிப்பான். சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் தான் ராஜா. ஒரு வீடு வாங்கி வச்சா 2 வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கி வச்சா 2 கார் வாங்கணும். நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, எப்போ உங்களுக்கு பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுனோ யூ ஷுட் பி அலர்ட். யாருன்னு போட்டு நல்லா தான் சார் போயிட்டு இருந்த பிஸ்னஸ், திடீர்னு பார்த்தா எங்கே சர்டிஃபிகேட் தெரியல, ஒருத்தங்க நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் போயிடுச்சு எல்லாம். இந்த 9 பாதங்களையும் அந்த லக்னக்காரகர் கடக்கும்போது 9 வருஷத்துக்கு பிரச்சனைனா பிரச்சனை தான், அதை மாற்றவே முடியாது. இப்போ இந்த 60 வருஷம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை வெற்றிகரமாக நடத்துவதா தோற்பதா அப்படிங்கிறது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய ஸ்ரீ மூகாம்பிகை குபேரபீடத்தின் சார்பாக அன்போடு அரவணைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாமே ஃபாஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதற்குண்டான ரிசல்ட் எனக்கு உடனே கிடைக்கணும், ஒரு வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு ஆகிறப்போ அது மனசு உடஞ்சி போய் ரொம்ப டிப்ரெஸ்டு ஃபீலிங்க்கு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஜாதகத்தில் தெரியுமா அப்படின்னு பார்த்தா அது தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஸோ வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி. பொதுவாக ஒரு ஜாதகர் வெற்றி அடைவாரா வெற்றி அடைய மாட்டாராங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, 12 ராசியாக இருக்கட்டும், 12 லக்னமாக இருக்கட்டும், எந்த லக்னத்தில் பிறந்தாலுமே, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தாலுமே அந்த லக்னநாதன் முதல்ல நல்லா இருந்துட்டான் அப்படின்னா நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம், 80% 100% அவர் வெற்றி அடைவாருங்கிறது உறுதி. இது ஃபஸ்ட்டு லாஜிக். மற்றதில் நீங்கள் தோஷம், இணைவு இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, கரணம், யோகம் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு லக்னாதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அவன் எதையும் ஜெயித்து முன்னே வரக்கூடிய ஆற்றல் இறைவன் அவனுக்கு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். அப்படின்னா அவனுக்கு வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, சப்போர்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவனுடைய சொந்த புத்தியால், சொந்த கவர்ச்சியால், பேச்சு திறமையால், அவனுடைய தொழிலால் அவன் அனைவரையும் வசீகரித்து அவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியே தீருவான். இதில் வரக்கூடிய முதலாக உங்களை எக்ஸாம்பிளாக சொல்கிறது, ரீசெண்டாக எல்லாருக்கும் இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் நம்ம இனிமேக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஜாதகம். நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. சடனாக நம்ம உள்ளே வந்தோம். உள்ளே எப்படியோ அந்த காலகிரகமானது அவரை வெளியே கொண்டு யாருங்கிறத இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கார். எவ்வளோ குடைச்சல்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் அவருக்கு ரிஷப லக்னம், லக்னத்தில் குரு. இந்த லக்னத்தில் குரு வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊருக்கு வழிகாட்டி எல்லாருக்கும் வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய கெட்டிக்காரத்தனம் அவருக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு லக்னம் உச்சம் அப்படி இல்லைன்னா ஆட்சி. உச்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பீக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஆட்சினா என்ன அப்படின்னா நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அப்போ ஒரு லக்னம் நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுனாவே நான் எல்லாருக்குமே தெளிவாக சொல்கிறது, நீ ஜாதகம் பார்க்காதுன்னு சொல்லிடுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நீ நல்லா இருக்கும்போது நீ எதுக்கு ஜாதகம் பார்க்குற? அப்போ ஜாதகங்கிறது உனக்கு எப்போ தேவை அப்படின்னா, நீ நலிவடையும் போது, நீ சரிவடையும் போது, உனக்கு சார்ந்த விஷயங்கள் நடக்காத போது, அப்போ உனக்கு ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது. அது அப்பா அம்மா கிட்ட கரெக்டாக கிடச்சிட்டா உனக்கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அம்மா கிட்ட கிடச்சினா சந்திரன் நல்லா இருக்கும். அப்போ குருவும் சந்திரனும் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா, நிறைய பேருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாருடைய ஜாதகத்தெல்லாம் தந்தை ஸ்தானமும் தாய் ஸ்தானமும் சரியில்லையோ அவரெல்லாம் உலகத்தில் எல்லாருடைய ஜோசியத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க கீழே விழ மாட்டான். அப்போ முதல்ல அடி விழுந்தா நம்மளை தூக்கி விடுறது யார்? அப்பா அம்மா தான். அதை விட்டால் நம்மளுடைய உறவுகள், அப்போ நமக்கு கூட பிறந்தவங்க. அப்போ நான் மெயினாக ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்தோடனே பார்க்க வேண்டியது, ஒரு ஜாதகர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அவருடைய அப்பா அம்மாவையும் அவருடைய லக்னாதிபதியும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுலேயே அவர் 50% தேர்வாரா தேரமாட்டான்னு முடிஞ்சு போயிடுது. இப்போது இதை ரீசெண்டாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக என்னுடைய நண்பர் நெருக்கத்தில் இருக்கார். அவர் சென்னையில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கார். கிட்டத்தட்ட பெரிய லெவலில் குவாரியில் பிஸ்னஸ் பண்ணாலுமே அவருடைய லக்னாதிபதி நீசம், அவருடைய தசா அதிபதியும் நீசம். கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக போராடிட்டு இருக்கார். 20 வருஷமாக போராடுறாரு. ஏறுறாரு, ஒரு ஸ்டேஜுக்கு போனவுடனே அங்கே திருப்பி அதே கிரகம் பாப கிரகங்களுடைய சேர்க்கை வருது, திருப்பி ஆரம்பித்த இடத்துலேருந்து 0. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு 2 குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஆரம்பித்த இடத்துல திருப்பி 0லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50-52 வயசு போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய வயசு பார்க்கும்போது இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவர் ஆக்டிவ் ஒர்க் பண்ணணும். அந்த 50 வயசுக்குள்ளே இந்த டென்ஷனால், ப்ரெஷரால், சுகர், பிபி எல்லாம் வந்துடுது. உள்ள கடன் சால்வ் ஆகலை,
போட்டுக்கிட்டே இருக்கார். நான் அவருக்கு சொல்கிற ஒரே விஷயம், தயவு செய்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீ எப்போ வந்து கட்டடங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ, நீ அதுக்கு உள்ள இன்டீரியர் எவ்வளோ பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அது என்றைக்கா இருந்தாலும் ஒரு ஃப்ளூடு வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரியாக தான் செய்யும். அப்போ நீ என்ன பண்ணணும், சேஃபர் ஜோனில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். நான் யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லா எந்த ஜாதகம் வந்தாலுமே சரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக யார்கிட்டனா அடித்து பேசலாம். லக்னாதிபதி நல்லா இல்லை அப்படின்னா நீ வந்து தொழில் பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இவனை ஏமாத்துறதுக்குனே ஒரு ஆள் வருவாங்க. இவன் பணத்தை வச்சு அவன் முன்னேறி போவான். இவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு செய்யாத தப்புக்கு இவன் பாதகத்தை அனுபவிப்பான். அப்போ என்ன, இவன் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான், வட்டி இவன் கட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டினவங்களாம் யாரும் பாருங்கள், எல்லாம் லக்னாதிபதி கெட்டவங்களாக இருப்பாங்க. இல்லை, லக்னாதிபதி பாப கிரகத்தினுடைய சம்மந்தத்தை பெறக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஜாதகத்தை தோக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள், யாரெல்லாம் ஜாதகம் பார்க்க வருவாங்க, கஷ்டத்தில் பார்க்க வருவாங்க, வேறு யாரும் பார்க்க வருவாங்க, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே பார்க்க வராங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டது என்ன, ஜாதகத்தை ஏன் வெற்றி அடைய மாட்டேறான்னு கேட்குறீங்க. நான் இதே கேட்குறேன், நல்லா இருக்கும்போது ஏன் ஜாதகம் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கும்போது ஜாதகம் பார்க்கணுமா இல்லை? இன்றைக்கி எனக்கு ஒரு பலன் 20 ரூபா வருது, 100 ரூபா வருது, 500 ரூபா வருது. மனிதனுடைய மனம் என்ன நினைக்கிது அப்படின்னா, நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் கெடும்போது ஜாதகத்தை தயவு செய்து பார்க்கக்கூடாது. இதுதான் பிரச்சனையே. நிறைய இது அப்படியே ரிவர்ஸ் போடணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்க இன்றைக்கி, நான் வீடு வண்டி வாசலோட சொத்தோடு நல்லா இருக்கேன், ஆனால் இது தொடர்ந்து எனக்கு இருக்குமா, லாங் லைஃப் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி யாரும் அவங்களே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி சுக்கிரதசை நடக்குது, இன்னைக்கு குருதசை நடக்குது, எந்த ஒரு தசை நடந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே எனக்கு கடைசி வரைக்கும் தொடருமா, கடைசி வரைக்கும் நடக்குமா, எனக்கு இப்படியே நான் இருந்துருவேனா அப்படிங்கிற விஷயத்த எப்போ யோசிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் தோற்றதுக்கப்புறம். நல்லா இருக்கும்போது இது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இது என்ன காரணம் அப்படின்னா, எப்பெல்லாம் ஜாதகத்தில் திருவோண ஸ்தானாதிபதி, அதாவது லக்ஷ்மி ஸ்தானம் உள்ளே வந்துடுதோ அவனுடைய கண்ணு மறைச்சிரும். அப்படின்னா என்ன, சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் தான் ராஜா. அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி வீடு, அவனுக்கு தகுந்த மாதிரி மனைவி மக்கள், அவனுக்கு தகுந்த மாதிரி சொத்து பத்து எல்லாம் வந்தாலுமே அவன் என்ன யோசிக்க மாட்டேன்றான்னு, அடுத்தது அந்த மைண்டு வந்து டெவலப்பில் தான் போகுது. ஒரு வீடு வாங்கியாச்சுன்னா 2 வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கியாச்சுன்னா 2 கார் வாங்கணும். நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, எப்போ உங்களுக்கு பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுனோ யூ ஷுட் பி அலாட். எப்போ வீடு அதிகமாக வந்துருச்சோ நீங்கள் அலாட் ஆகிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்றைக்குமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒருத்தர் வளர்றாங்கன்னு தெரிஞ்சதோ, எப்போ சொத்து சேர்ந்து நினச்சதோ, உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீட்டில் பாருங்கள் யார் இருக்காங்க. இதை நீங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு பார்க்கும்போது, இவன் எப்போ வளருவான்னு ஆரம்பிக்கிறானோ அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீட்டில், அதாவது 6ஆம் இடமா இருக்கலாம், இல்லை 8ஆம் இடமா இருக்கலாம், அந்த வீட்டில் பாபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் வளரும்போது போய்கிட்டே இருப்பான். அந்த 8ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது இவன் 15 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த 8ஆம் இடம் பிடிங்கிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இது ஏறும்போது ஒரு 15 வருஷம் 10 வருஷம் வேலை செய்வார், நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்லா சம்பாதிப்பார், நல்லா லாபம் பார்ப்பார். யாருன்னு கேட்டு பாருங்க, நல்லா தான் சார் போயிட்டு இருந்த பிஸ்னஸ், திடீர்னு பார்த்தா எங்கே சரிஞ்சுனே தெரியல, ஒருத்தங்க நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் போயிடுச்சு எல்லாம். அப்போ என்ன ஆகுது, 15 வருஷம் கஷ்டப்பட்டு இவன் நகை வீடு வண்டி வாகனம் சேர்த்து வைத்தது எல்லாம் அந்த பாவகிரகம் சம்மந்தப்படும்போது என்னாகும், சம்பாதிச்சதை வச்சு திருப்பி கடன் அடைச்சிக்கிட்டு வருவான். இதை நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ஜாதகம் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனால் பிரச்சனை பேசாதீங்க. சார் நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தது இன்னும் வழி இருக்கா, இப்படியே எனக்கு கண்டினியூவாக போகுமா, நான் இன்னும் நல்லா இருப்பேன், இன்னும் மேலே வர்றதுக்கு என்ன வழி, இப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகரை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நல்லா தான் சார் இருக்கீங்க, இன்னும் இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கிட்ட எப்போ போகிறாங்க அப்படின்னா, இவன் கெட்டு சீரழிஞ்சு லாஸ் ஆகி போகும்போது, ஜோதிடர் இஸ் நாட் காட். ஜோதிடர்கள் எந்தவுமே கடவுள் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் மடை மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர, உன்னுடைய மனதை மாற்றுவதற்குண்டான விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர, உன்னுடைய பிரச்சனைக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்க முடியாது. காரணம் என்ன, நீ ஆல்ரெடி பாதி முழுகிட்ட. முழுகினதில் போய் திருப்பி நான் என்ன பண்ண முடியும், உன்னை காப்பாற்றி வெளியே தான் கொண்டு வர முடியும். நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா அது பேச்சு தான், அது ரிசல்ட் வராது. ஏன்னா நிறைய பேருடைய வார்த்தைகள் வந்து, நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது, சார் அந்த ஜோதிடர் செஞ்சோம், இதை செஞ்சோம், எனக்கு எதுவுமே ரிசல்ட் வரல, நான் என்ன சார் பண்ணுறேன். நான் கேட்குற கேள்வி, உன்னை யார் இதை பண்ண சொன்னான், எங்கே போய் கேட்டேன், யார்கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா உனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது, இருக்கிறத விற்கக்கூடாதுன்னா விற்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜாதகத்திலே உண்டு. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசவும் முடியாது ஜாதகத்தில். ஏன்னா அது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம பொய்யும் பேச முடியாது. அப்போ என்றைக்கா இருந்தாலும் ஆடியன்ஸ் தான் நமக்கு வந்து எல்லா ரிவ்யூவும் நம்ம கொடுக்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இல்லாத விஷயத்தை நீங்கள் வந்து பிரபலப்படுத்திட்டு போக முடியாது. அப்போ அவங்க ப்ராக்டிக்கலாக கனெக்ட் ஆகணும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களோடையும் கனெக்ட் ஆகும்போது அப் டு லோ லெவலேருந்து ஹை லெவல் வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்குறேன். அவங்களுடைய ஜாதகத்தில், எல்லாருடைய ஜாதகத்திலுமே நீங்கள் கேட்குற கேள்வி, அந்த ஜாதகம் ஏன் வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்னா, இது நடக்கணும்னு இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க, நடக்கலைன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. நேரத்தை விரயம் செய்யாதீர்கள், பணத்தை விரயம் செய்யாதீர்கள். அது எப்படி சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஷோவில் எடுக்கிறீங்க, நீங்களாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கன்சல்டேஷன் வரும்பொழுது 2 வார்த்தை, பண்ணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா இல்லை, 2 வார்த்தை தான். ஏன்னா நீங்கள் அதை விட்டு சார் இதெல்லாம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ணால் அதெல்லாம் மாற்றிடலாமா, அப்படிலாம் மாற்ற முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ராசி மண்டலத்துலேயும் 9 பாதங்கள் உண்டு. மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும்,
இந்த 9 பாதங்களையும் அந்த லக்னக்காரகர் கடக்கும்போது 9 வருஷத்துக்கு பிரச்சனைனா பிரச்சனை தான், அதை மாற்றவே முடியாது. இப்போ மேஷம் எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை போகிற வரைக்கும் இவனுக்கு வந்து பரணி சுக்கிரன் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி கேதுவும் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, சூரியன் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அவன் பிஸ்னஸ் அந்த காலத்தில் வீழ்த்தப்படும். அப்போ கேதுவோட சூரியன் சேரும் பொழுதோ, கேதுவோட சுக்கிரன் சேரும் பொழுதோ, கேதுவோட சூரியன் சேரும் பொழுதோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம சம்பாதிச்ச அத்தனை விஷயங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லாத போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சரியுதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த லக்னக்காரர்கள் 25 வருஷம் தொழில் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பாவகிரகங்கள் மேலே அந்த லக்னம் கணக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 25 வருஷம் சம்பாரித்து வச்சிருந்த சாம்ராஜ்யம் நசுக்கப்படுகிறது. அப்போது இது நான் லைவில் இப்போ பார்த்துட்ருக்கேன். இப்போ லைவில் ரீசெண்ட் 2 நாள் முன்னாடி ஒரு பார்க்குறேன். ஒரு ஊர் பிரசிடென்ட், கோயம்புத்தூரில் ஊர் பிரசிடென்ட்டு நல்ல பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர், நல்ல பேரெடுத்த நபர், 25 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர், தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் இவர் மேலே அன்வான்டாக அந்த பாவகிரகங்களுடைய சேர்க்கை அன்வான்டாக இவரை கவுக்கணும், அந்த பிரசிடென்ட் விஷயத்தில் கவுக்கணும்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கேஸில் அவர் மேலே போட்டு இன்றைக்கி அலைக்கழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ அவரால் இப்போ வந்து வாரண்ட்டை கூட கேன்சல் ஆகுது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜாதகம் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை நல்லா இருக்கும்போது பாருங்கள், தயவுசெய்து கெடும்போது பார்க்காதீங்க. கெடும்போது பார்க்கும்போது ஜாதகரால் உங்களால் மருந்து போட முடியாது, வழி தான் கொடுக்கலாம், ஆனால் சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டேட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மாற்றி அமைச்சிக்கணும். என்ன நினச்சிட்றாங்க, 10 வருஷம் நல்லா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் ஷூட் எடுக்கிற பையன், அவருக்கு வந்து ஜாதகம் நல்லா இருக்குது, இல்லை உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, 20 வருஷம் நல்லா தொழில் நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம என்ன நினச்சிட்றோம், அப்போ இதை வச்சு இன்னும் நல்லா பண்ணிடலாம், இன்னும் இதை 4 வீடு வாங்கிடலாம். அப்படி கிடையாது. இந்த 20 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை நீங்கள் கட்டமைப்பு பண்ணி கொண்டு போகணும். இதே அடுத்த 20 வருஷத்துக்கு உங்கள் டைம் மாறுது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இருக்கிறது போகும், இருக்கிறத கொண்டு போய் வைக்கணும். அதை தான் பண்ணாதீங்கிறேன் நான். ஏன்னா மனிதனுடைய பிறப்பு 30 வருஷம்தான் சைக்கிள் வேலை செய்யும். 30 வருஷத்தில் வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் போயிடும், 30 வருஷத்தில் படிப்பு போயிடும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 3 6 9 கிட்டத்தட்ட 90 வயசில் 30 வருஷம் தான் நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியது. 30 வருஷம் நம்ம படிக்கிறோம், குழந்தையாக இருந்து வந்து எல்லாம் 30 வருஷத்தில் போயிடும். மீதி 30 வருஷம் என்ன இருக்கும்? கமிட்மெண்ட்ஸு. அடுத்த கமிட்மெண்ட்ஸ்னால் என்ன? உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, கல்யாணம், இதில் போய்டும். அப்போ இந்த 60 வருஷம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை வெற்றிகரமாக நடத்துவதா தோற்பதா அப்படிங்கிறது. இது வந்து மனிதனுக்கு ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். ஆரம்ப காலமாக, மத்தியம காலமாக, பிற்காலமாக. மேக்ஸிமம் கடக லக்னக்காரங்கள் யாராக பிறந்தாலும் ஆரம்ப காலம் கிடையாது, பிற்காலம் தான். ரிஷப லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் பாருங்கள், முற்பகுதி கிடையாது, பிற்பகுதி தான். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், காலமாடு ரிஷபம் அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னா முதல்ல இது எல்லாத்தையும் மேயும். அப்படின்னா என்ன? ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கும், லாஸ் ஆகி நொந்து நூலாகி எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து கடைசியில் இதுக்கு அனுபவம் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 35-40 கடைசியில் அதை ஒரு கிக் பேக் எடுக்கும். இதே கடகமும் அப்படி தான். அதை வந்து ஜலராசி கிணறு அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள துக்கத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு மனசில் நொந்து கடைசியில் அது ஒரு தெளிவு வர்றதுக்குள்ளே இது ஒரு 40. அதே தான் உங்களுக்கு விருச்சகமும், சந்திரன் நீசம். அப்போ விருச்சக ராசிக்காரங்களாம் பாருங்கள், எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேச்சு இனிமையாக இருக்கும், ஹைஃபைடாக பேசுவாங்க, எல்லாம் எனக்கு எல்லாரும் தெரியும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தெரியுமாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, நம்ம போய் கூப்பிடணும். விருச்சகத்தை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் தான் தோன்றி போக்கில் செயல்படக்கூடிய ஒரு ராசி. அது எப்போ ஆக்டிவாக இருக்கும், எப்போ ஆஃபில் இருக்குங்கிற. ஏன்னா தேளோட ராசி, தேள் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்கும், எப்போ வந்து ஆஃபில் இருக்குங்கிறது தெரிய முடியாது. அப்போ அது கிட்ட பார்த்து தான் நம்ம நெருங்க முடியும், அது ஒன்று. அதே மாதிரி தான் இந்த 3 ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஜாதகத்தை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே 100% ஜெயிக்கிறதா முடிவு பண்ணிடலாம். லக்னம் கெட்டு போய் 6 8 12 சம்மந்தப்பட்டால், 6ல் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கு ஹெல்ப்புங்கிறது லைஃப்பில் வச்சுக்கவே கூடாது. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறது. 8ஆம் இடத்தில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு லக்னம் வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் 100% நீ ஒரு சர்ஜரி, விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 8ல் சனி செவ்வாய் சேரக்கூடாதுன்னு என்னுடைய வாக்கு. அப்போ 8ல் சனி செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒன்று தொழில் நஷ்டப்படுவான், இல்லை வெட்டு காயத்தப்படுவான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 12ல் லக்னாதிபதி கனெக்ட் ஆகிடுது அப்படின்னாவே இவங்க எல்லாம் பண்ணி கடைசியில் பெரிய லாஸை சந்திப்போம். அதான் 12. அப்போ 6 8 12 லக்னாதிபதி கெட்டால் தயவு செய்து தொழில் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றுக்கு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் செய்யணும். லக்னாதிபதி உச்சமாயிட்டார்னா 100% நீ செய்யலாம். ஆனால் அதுக்கும் உன்னுடைய 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் நல்லா இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, அதுவும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சைலண்ட் பார்ட்னராக போயிடலாம். சைலண்ட் பார்ட்னர் மீது நீங்கள் யாரோ ஒருத்தருடைய முதலீடு எடுத்து நான் நிர்வாகம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ காசு கொடுத்துரு, அப்படி நீ போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக ஜாதகரை ஜெயிக்க வைக்க முடியும்.
ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து வெற்றி எப்போ அப்படிங்கிறத வந்து எப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி. நன்றி.